அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோவினூடாக உயர்கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட 2025-26க்குரிய முன்னோடி பரீட்சையின் விஞ்ஞான பாட பேப்பரின் பகுதி 1ற்கான முதல் 10 வினாக்களுக்குரிய விளக்கங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. இதில் ஏற்படும் சந்தேகங்களை கீழ்வரும் வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது, உரிய இழையம் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. தாவரங்கள்ல பிரதானமா இழையம்ங்கிறது நிறைய இருக்கு. அப்ப அந்த இழையங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா தாவர இழையத்தை பிரதானமா 2 வகையா பிரிக்கலாம். அப்ப இழையத்தை 2 வகையா பிரிப்போம். பிரி இழையம், அடுத்தது நிலை இழையம். இந்த நிலை இழையத்தை மேலும் 2 வகையா பிரிக்கலாம். எளிய நிலை இழையம், சிக்கலான நிலை இழையம் சொல்லி 2ஆ பிரிக்கலாம். இதுல முதலாவது விஷயம் நீங்க கவனிக்கணும், எளிய நிலை இழையம்ங்கிறதுண்டா ஒரே வகையான கலங்களால், அதாவது ஒரே வகையான கலங்களால ஆக்கப்பட்ட கட்டமைப்பு தான் எளிய நிலை இழையம். களப்பிரிவு அடையாது, குறித்த தொழிலை செய்யறதுக்காக இசைவாக்கம் அடைந்திருக்கும். சிக்கலான நிலை இழையம்ங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட இழைய வகைகளால ஆக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த சிக்கலான நிலை இழையத்துக்குள்ளதான் கால் உரியம்ங்கிற 2 வகை வரும். கால் உரியம். இதுல கால்ற பிரதான தொழில் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீரையும் கனியுப்பையும் கடத்துறது. கால் நீரும் அதோட நீர்ல கரைஞ்சிருக்கிற கனியுப்புகளையும் கடத்தும். உரியமானது உணவை கடத்துறது உரியம் என்று சொல்லி சொல்லுவோம். இது சுக்ரோஸ் வடிவத்தினால் உணவை கடத்தும். சுக்ரோஸ் வடிவத்துல. சரியா? அப்ப உரியத்தை பத்தி தான் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருக்கு. அப்போ உரியத்துல தொழில் உணவை கடத்துறது. அப்ப உணவுங்கிறது என்ன வடிவத்துல இருக்குமெண்டா சுக்ரோஸ் வடிவத்துல இருக்கும். சுக்ரோஸ் வடிவத்துல உணவை கடத்துவாரு. இப்ப கேள்விக்குள்ள போனோம்னா இதுல பாருங்க, உரிய இழையம் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. அப்ப முதலாவதுக்கு ஆன்சர் வரும் சுக்ரோஸை கொண்டு செல்லல். இரண்டாவது விடைய பாருங்க, நீரை கொண்டு செல்றேன்னு இருக்கு. அப்ப நீரை கொண்டு சொல்றாள் யாரு? கால் இழையம். நீரை கொண்டு போறது கால் இழையம். திருப்பி இது மூணாவது விட. இந்த மூணாவது விடையில என்ன இருக்கு? நீரையும் குளுக்கோஸையும் கொண்டு செல்லுதல். அதாவது நீரை கால் கொண்டு போகும், சரியா, உரியத்துக்கு வராது. குளுக்கோஸ்ங்கிறது என்னன்னா உணவு உற்பத்தி ஆகிற வடிவம். உற்பத்தி வடிவம் தான் குளுக்கோஸ். ஒளித்தோப்பின் போது உணவு என்ன செய்யும்? குளுக்கோஸ் வடிவத்தினால் உற்பத்தி ஆகும். குளுக்கோஸ் வடிவத்தில் உற்பத்தியாகி தற்காலிகமாக என்ன செய்யும் என்றால் இதுல இலையில தற்காலிகமா மாப்பொருள் வடிவத்திலே சேமிக்கப்படும். ஒரு பகுதி மாப்பொருளா சேமிக்கப்படும், இன்னொரு பகுதி என்ன செய்யும்னா சுக்ரோஸா மாற்றப்படும். சுக்ரோஸா மாற்றப்பட்டுதான் என்ன செய்யும்? உரியத்துக்குள்ளால ஏனைய பகுதிகளுக்கு கடத்தப்படும். அப்ப குளுக்கோஸ் வடிவத்துல ஒரு காலமும் கடத்தப்படுறல. அடுத்த 4வது விடைய பாத்தீங்கன்னா நீரையும் கனியுப்புகளையும் கண்டு செல்லும். இது கால்ற தொழில். நீர்ல கரைந்திருக்கிற கனியுப்புகளை கொண்டு போறது கால்ற தொழில். அப்ப இதுல இருந்து நாம சொல்லலாம் உரிய இழையத்திற தொழில் சுக்குரோஸை கடத்துறது. முதலாவது கேள்விக்கு விட முதலாவது. இப்ப நாம அடுத்த கேள்விக்கு போனோம்னா குளோரினுடன் இணைந்து அயன் பிணைப்பு சேர்வையை கேட்டிருக்கிறது.
அயன் பிணைப்பு சேர்வையை உருவாக்குறார்கள் யார் சொல்லி கேட்டிருக்கார். இப்ப இதுல பிள்ளைகள் உங்களோட லேசிக்காவன்னு நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். அயன் பிணைப்பு எப்படி உருவாகும்னா, அயன் பிணைப்பு நம்ம வளமையா படிச்சிருக்கோம். முதலாம் இரண்டாம் கூட்ட மூலகங்களோட 6ஆம் 7ஆம் கூட்ட மூலகங்கள் சேர்ந்தா அயன் பிணைப்பு உருவாகுங்கிற விஷயம் படிச்சிருக்கோம். இதுல இன்னும் சில விஷயங்களை நீங்க சேர்த்துக்கணும். அயன் பிணைப்பு உருவாகக்குள்ள முதலாம் அல்லது இரண்டாம் கூட்ட மூலகங்கள் இதுல முதலாம் இரண்டாம் கூட்ட மூலகங்கள்ல ஐதரசன் வராதுன்னு படிச்சிருக்கோம். அயன் பிணைப்புல ஐதரசன் வராது. அதே மாதிரி பெரிலியமும் வராது. என்ன செய்யாது, அயன் பிணைப்பு உருவாக்கக்குள்ள வராது. மற்ற ஏனைய மூலகங்கள் எல்லாம் என்ன செய்யும், அயன் பிணைப்பு உருவாக்குறதுக்கு வரும். அப்ப இதோட 6ஆம் கூட்டம் அல்லது 7ஆம் கூட்ட மூலகங்கள் சேர்ந்தா நாம அயன் பிணைப்பு உருவாகும்னு பார்த்திருக்கோம். இதுக்கு மேலதிகமா 5ஆம் கூட்ட மூலகங்களும் 3ஆம் கூட்ட மூலகங்கள்ல அலுமினியம் மட்டும் என்ன செய்யும்னா அயன் பிணைப்புகளை உண்டாக்கும். 3ஆம் கூட்டத்துல அலுமினியம் மட்டும். 5ஆம் கூட்டத்துல நைதரசனும் வரும், பொஸ்பரஸும் வரும். அப்ப இந்த மூலகங்கள் சேர்ந்து என்ன செய்யும், அயன் பிணைப்புகளை உருவாகும். இப்படி சேரக்குள்ள அயன் பிணைப்பு உருவாகும். ஏனைய மூலகங்கள் என்ன செய்யாது, அயன் பிணைப்பை உருவாக்காது. இப்ப நமக்கு தந்திருக்கிறது குளோரினோட உண்டாக்குற மூலகங்களை பத்தி கேட்டிருக்கார். அப்ப குளோரின் அங்கக்குள்ள குளோரின் இந்த குரூப்ல வந்துடும். குளோரின் என்ன செஞ்சிடும், இதுக்குள்ள வந்துடும். அப்ப நாம பார்க்க வேண்டியது ஐதரசன் பெர்லியம் தவிர முதலாம் கூட்டம் 2ஆம் கூட்டம் அடுத்தது அலுமினியம், இதுல ஏதாவது மூலகங்கள் விடையில வந்திருக்காங்கிறது தான் பார்க்கணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவது விட பெர்லியம் வராது, அலுமினியம் இருக்கி, பொஸ்பரஸ் வராது. ஏன், பொஸ்பரஸ் 5ஆம் கூட்டம்ங்கிறபடியால ஏற்கனவே நமக்கு 7ஆம் கூட்டம் வந்துட்டு, அப்ப 5ஆம் கூட்டம் வராது. அடுத்தது கல்சியம் இருக்கு. அப்ப இந்த அலுமினியம் ஒரு காலமும் குளோரினோட என்ன செய்யாது, அயன் பிணைப்பை உண்டாக்காது. அப்ப ஆகவே நமக்கு இருக்கிற விட கல்சியம். அப்ப கல்சியம் தான் என்ன செய்யும், நமக்கு அயன் பிணைப்புகளை உண்டாக்கும். அப்ப 2வது கேள்விக்கு விட கல்சியம். ஏனென்றால் அலுமினியம் ஏன் பிணைப்பை உண்டாக்காதென்றால், அலுமினியம் உருவாக்குற பிணைப்பு பொஸ்பரஸோடையும் சில வேளை நைட்ரஜனோடையும் தான் என்ன செய்யும், அது அயன் பிணைப்புகளை உண்டாக்கும். இப்ப நாம அடுத்த கேள்விக்கு போவோம். 3வது கேள்வி என்ன, மின்காந்த தூண்டல் பயன்படுத்தப்படும் உபகரணம் பின்வருவனவற்றுள் எது சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப நாம ஃபர்ஸ்டுக்கு விளங்கணும், மின்காந்த தூண்டல் என்றால் என்ன என்கிற விஷயத்தை நாம விளங்கணும். மின்காந்த தூண்டல்ங்கிறது என்னன்னா, நாம கரண்ட இன்புட்டா கொடுக்கணும், அவுட்புட்டா என்ன செய்யும், கரண்ட் சரி, நாம இங்க என்ன செய்யணும் என்றால், மின்காந்த தூண்டல்ங்கிறது என்னன்னா கடத்திய அசைக்கும். கடத்தியையோ காந்தப்புலத்தையோ என்ன செய்யணும், நாம இங்க அசைக்கணும். கடத்தியோ காந்தப்புலத்தையோ அசைக்கணும். அசைச்சா நமக்கு அவுட்புட்டா என்ன செய்யும், கடத்தியில மின்னோட்டம் உருவாகும். இதைத்தான் மின்காந்த தூண்டல் என்று சொல்லி சொல்றேன். தூண்டல் முறை மூலம், அசைப்பதன் மூலம் அல்லது சுழற்றுவதன் மூலம் கடத்தியில மின்னோட்டத்தை தூண்டுறதுக்கு பேரு தான் மின்காந்த தூண்டல் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப இதுல முதலாவது உபகரணம், 2வது மின்மணிங்கிற உபகரணம், ஒலிபெருக்கிங்கிற உபகரணம். இது எல்லாத்துக்குமே நாம இன்புட்டா கரண்ட கொடுப்போம். என்ன செய்வோம், கரண்ட கொடுப்போம். கரண்ட கொடுத்து என்ன செய்வோம், அலைகிற பகுதிகளை அசைய வைப்போம். அப்ப இது மின்காந்த தூண்டல்ங்கிறதுக்குள்ள வராது.
ஏன்னா நாம இன்புட்டா என்ன செய்யறோம், கரண்ட கொடுக்கும். அப்ப இது மின்காந்த தூண்டல் இல்லை. ஆனால் கடன் அட்டை, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுல என்ன செய்வோம், அந்த கார்டு ரீடர்ல நாம இந்த அட்டைகளை அசைப்போம். அசைக்கக்குள்ள அங்க சிறிய மின்னோட்டம் என்ன செய்யும், தூண்டப்படும். இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுல நீங்க பார்த்திருப்பீங்க, கருப்பு கலர் ஒரு ஸ்ட்ரைப் ஒன்று பின்னுக்கு இருக்கும். அதை சொல்ற காந்தப்பட்டின்னு சொல்றேன். அந்த காந்தத்தை நாம அந்த இதுல அசைக்கக்குள்ள, குறுக்கால அசைக்கக்குள்ள அங்க மின்னோட்டம் என்ன செய்யுது, தூண்டப்படுகிறது. மின்னோட்டம் தூண்டப்படுகிறது. அப்ப இங்க வந்து மின்காந்த தூண்டல், மின்காந்த தூண்டல் பயன்படுத்தப்படுற உபகரணமா கடன் அட்டை காணப்படுகிறது. ஏனைய உபகரணங்கள்ல மின்காந்த தூண்டல் பயன்படல. இந்த மின்காந்த தூண்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற விதிதான் ஃப்ளெமிங்கின் வலக்கை விதி. ஃப்ளெமிங்கின் வலக்கை விதி. இதை பயன்படுத்தி தான் மின் உருவாகிற திசையை கண்டுபிடிப்போம். நமது வலது கையில முதல் 3 விரல்கள், பெருவிரல், சுட்டு விரல், நடுவிரல் ஆகியவற்றை ஒன்று கொண்டு செங்குத்தாக பிடித்து பெருவிரல் காற்ற திசையில மின் பெருவிரல் காற்ற திசையில கடத்தி அசைகிற திசையையும், அடுத்தது வந்து சுட்டு விரல் காற்ற திசையில காந்தப்புலத்துற திசை, அதாவது வடக்கிலிருந்து தெற்க நோக்கிய திசையையும், மூன்றாவது விரல் நடுவிரல், நடுவிரல் வந்து மின்னோட்டம் உருவாகிற திசையையும் காட்டுறவாறு கையை பிடிப்போம். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பெருவிரலை வந்து அசைகிற திசையில பிடிக்கணும். ரெண்டாவது சுட்டு விரலை வந்து காந்தப்புலத்துற திசையில பிடிச்சீங்கன்னா ஒன்றுக்கொண்டு செங்குத்தா இருக்கிற அந்த நடுவிரல் காற்ற திசையில தான் உங்களுக்கு மின்னோட்டம் உருவாகும். அப்ப 3வது கேள்விக்கு விட 4வது. இப்ப அடுத்த விஷயத்துக்கு போகும். 4வது கேள்வி. இந்த 4வது கேள்வியில பாத்தீங்கன்னா விஞ்ஞான ரீதியான பெயர், விஞ்ஞான பெயர் சம்பந்தமா உங்களுக்கு கேள்வி வந்திருக்கு. விஞ்ஞான பெயர் எழுதுற விதிகளை பத்தி தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்காரு. வலிமையா உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறது வந்து விஞ்ஞான பெயரை தந்து சரியான பெயரை தெரிந்தெடுங்கன்னு சொல்லுவார். இந்த பேப்பர்ல அவங்களோட விஞ்ஞான பெயரை எழுதுற விதிகளை பத்தின கேள்வியா வந்திருக்கு. அப்ப முதலாவது விஷயத்தை பார்ப்போம். இந்த விதிகள்ல உள்ளடங்காதது எதுன்னு தான் கேட்டிருக்காரு. அப்ப முதலாவது சாதிப்பெயர் இனப்பெயர் என இரு பகுதிகளாக எழுதுதல். அப்ப இது உள்ளடக்கப்படுகிறது. எப்பயுமே விஞ்ஞான பெயர் எழுதக்குள்ள 2 சொல் நாம எழுதணும். 2 சொல்லுல பேர் எழுதணும். அப்ப முதலாவது சொல் வந்து சாதிப்பெயரா இருக்கும், 2வது சொல் வந்து இனப்பெயரா இருக்கும். 2 சொல்ல எழுதணும். அப்ப இது சரி. 2வது சாதிப்பெயரினதும் இனப்பெயரினதும் முதல் எழுத்துக்களை ஆங்கில பேரெழுத்துக்களில் எழுதுதல். இங்க பேரெழுத்துன்னு அவர் சொல்றது கேபிட்டல் லெட்டரை சொல்றாரு. அப்ப இதுல நம்ம என்ன பிழைன்னு பார்த்தோம்னா, இனப்பெயர்ற முதல் எழுத்தையும் அவர் கேபிட்டல்ல எழுதணும்னு சொல்லியிருக்காரு. இது பிழை. முதலாவது சொல்ற முதல் எழுத்தை மட்டும்தான் நம்ம கேபிட்டல்ல எழுதுற. அப்ப 2வது சொல் இனப்பெயர்ற முதல் எழுத்து கேபிட்டல்ல எழுதுறல. இனப்பெயர்ல இருக்கிற சகல எழுத்துக்களும் ஆங்கில சிற்றெழுத்துக்கள் சிம்பிள் லெட்டரா தான் நீங்க எழுதணும். அப்ப இந்த 2வது விதி வந்து என்ன, பிழையான விதி. இது வந்து ஒரு விதி இல்லை. 3வது விதியை பாத்தீங்கன்னா கையெழுத்து எழுதும் போது பெயருக்கு கீழே அடிக்கோடு இடுதல். இப்ப நீங்க உதாரணமா ஒரு விஞ்ஞான பெயர் எழுதுறீங்கடா, அந்த பெயருக்கு கீழே உதாரணமா யானையின் விஞ்ஞான பெயர் எலிபஸ் மேக்சிமஸ். இதுல எலிபஸ்ங்கிறது சாதி பெயர், மேக்சிமஸ்ங்கிறது இனப்பெயர். அப்ப இதுல ஒவ்வொரு சொல்லுக்கு கீழேயும் நீங்க இப்படி அடிக்கோடு இடணும். இது வந்து என்ன, ஒரு விதி. அப்ப 3வது விதி. 4வது அச்சிடும் போது ஆங்கில சரிவெழுத்துக்களை பயன்படுத்தல். இதைத்தான் நாம சொல்லுவோம் இட்டாலிக்ல எழுதுறேன்னு சொல்லுவோம். இட்டாலிக்கு மாத்துற அந்த பொண்டை வந்து இட்டாலிக்கு மாத்துறேன்னு சொல்லுவோம். அப்ப இட்டாலிக்கு மாத்தக்குள்ள சரிவான எழுத்துக்களா வரும். இது கட்டாயம். அச்சிடக்குள்ள சரிவான எழுத்துக்களா அச்சிடணும். அப்ப இந்த அந்த 4 விடையில முதலாவதும் 3வதும் 4வதும் சரியான விடை. அந்த விதிக்குள்ள வாரது. 2வது விடை வந்து விதிக்குள்ள வராது. காரணம் வந்து என்னன்னா, அவர் இனப்பெயர்ற முதல் எழுத்து ஆங்கில பேரெழுத்துக்கள்ல எழுதணும்ங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அதனாடி அது பிழையானது. அப்ப உங்களுக்கு 4வது கேள்விக்கு விடை வரும் 2வது விடை. விதிகள்ல அடங்காதது 2வது விடை. இப்ப நாம அடுத்தது 5வது கேள்வியை பார்த்தோம் என்றால்,
5வது கேள்வி ஒரு மின்னிரசாயன களம் தொடர்பான ஒரு கேள்வி. நீங்க மின்னிரசாயன களம் மற்றது மின் பகுப்பு களம் என்று இரு வகையான களங்கள் படிச்சிருக்கிறீங்க. இதுல மின்னிரசாயன களத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், மின்னிரசாயன களம்ங்கிறது ஒரு பேட்டரியாக தொழிற்படும். மின்னிரசாயன களம் அதுவே ஒரு பேட்டரியா தொழிற்படும். அப்ப அங்க பேட்டரிங்கிறது இருக்காது. இந்த சுற்றுல பாருங்க, பேட்டரி ஏதாவது போட்டிருக்காரா? இல்ல. அப்ப பேட்டரிங்கிறது இருக்காது. ஆனா மின் பகுப்பு களம் என்றா நாம மின்னோட்டத்தை அந்த களத்துக்கு வழங்குறதுபடியால அங்க கட்டாயம் என்ன செய்யும்? பேட்டரி இருக்கும். அப்ப பேட்டரி இருந்துச்சென்றால் அது மின் பகுப்பு களம். அப்ப நீங்க பேட்டரிய சுற்றுல கண்டீங்கன்னா நீங்க உடனே சொல்லலாம் அது பகுப்பு களம்ங்கிறத சொல்லலாம். பகுப்பு களம். இங்க பேட்டரி இல்லாதபடியால இது என்ன களம்? மின் இரசாயன களத்துக்குள்ள வரும். அப்ப இது ஒரு பேட்டரியா தொழிற்படும். இப்ப நாம இதுல பார்த்தோம்னா XY என்று 2 மின்வாய்கள் எடுத்திருக்காரு. ஐதான சல்பூரிக் அமிலத்தை எடுத்திருக்காரு. இப்ப இதுல இருந்து சில கேள்விகள் தொடர்பான சரியான கூற்றை கற்றுக்கிறாங்க. இலத்திரன்கள் பாயிற திசையை காட்டுறாரு. Y-லிருந்து X நோக்கி பாயுது இலத்திரன்கள். அப்ப கட்டாயம் Y மறை முடிவிடமாகவும் X நேர் முடிவிடமாகவும் இருக்கும். இதுல மின்னிரசாயன களத்துல மறை முடிவிடத்தை நாம சொல்லுவோம் அனோட் என்று சொல்லுவோம். அனோட். நேர் முடிவிடத்தை சொல்லுவோம் கதோட் என்று சொல்லுவோம். அப்ப X கதோட். அடுத்த விஷயம் நீங்க படிச்சிருக்கிறீங்க, அனோட்ல எப்பயுமே ஒட்சியேற்ற தாக்கம் நடக்கும். ஒட்சியேற்றம் நடக்கும். கதோட்ல தாழ்த்தல் தாக்கம் நடக்கும். தாழ்த்தல் தாக்கம் நடக்கும். ஒட்சியேற்றம்ங்கிறது என்னன்னா இலத்திரனை விடுவிக்கிற தாக்கங்களை ஒட்சியேற்ற தாக்கம்னு சொல்லி சொல்லுவோம். அந்த அணுக்களோ அயன்களோ இலத்திரன்களை விடுவிச்சு என்ன செய்யும்? அது ஏற்றங்களை கூட்டும். அதாவது ஏற்றங்களை கூட்டும் என்று சொல்லலாம். அந்த ஒட்சியேற்ற எண்ங்கிற ஒரு விஷயத்தை கூட்டும். அப்ப நீங்க பொதுவா ஞாபகம் வச்சுக்கணும், இலத்திரன்களை அதாவது இலத்திரன்களை விடுவிக்கிறாங்க. அந்த அணுக்களோ அயன்களோ என்ன செய்யும்? இலத்திரன்களை விடுவிக்கும். அப்ப ஒட்சியேற்ற தாக்கம் நடக்கும். கதோட்ல எப்பயுமே தாழ்த்தல் தாக்கம் நடக்கும். தாழ்த்தல் தாக்கம் என்றா என்னன்னா இலத்திரன்களை இலத்திரன்களை ஏற்பார். அப்ப அப்படியான தாக்கங்களை சொல்லுவோம் தாழ்த்தல் தாக்கம் சொல்லி சொல்லுவோம். அப்ப இது நடக்கும். அப்ப இதுல பார்த்தோம்னா நம்ம எடுத்திருக்கிற XYங்கிற சம்பந்தமா தான் இதுல தந்திருக்காரு. XYங்கிறது உலோகங்கள்ங்கிற விஷயத்தை சொல்லிட்டாரு. XY உலோகங்கள் ஆகும். XY என்பன உலோகங்கள் ஆகும் என்று சொல்லிட்டாரு. அப்ப எப்பயுமே ஒரு அனோட்டா ஒரு உலோகம் தொழிற்படக்குள்ள அந்த உலோகம் தான் என்ன செய்யும்? ஒட்சியேற்றம் அடையும். அப்ப இதுல Y என்ன செய்யும்? ஒட்சியேற்றம் அடையும். அந்த Y உலோகத்தில் இருக்கிற அணுக்கள் இலத்திரன்களை விடுவிச்சு அயன்களா மாறி கரைசலுக்குள்ள போகும். அப்ப அங்க என்ன நடக்கும்னா இந்த Y என்ன செய்யும்? கரைய தொடங்கும். நமக்கு கிடைக்கிற அவதானம் கரைய தொடங்கும். அடுத்தது இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற H+, கரைசல்ல காணப்படுற H+, இந்த X நோக்கி வார இலத்திரன்களை பெற்று H2 வாயுவா மாற்றம் அடையும். H+ H2 வாயுவா என்ன செய்யும்? மாற்றம் அடையும். இவர் இலத்திரன்களை வாங்கிட்டு H2 வாயுவா வெளியாகுவார். அப்ப நாம பார்க்கலாம் இந்த X மின்வாய்க்கு அருகில் என்ன செய்யும்? வாய்க்குமிழிகள் வெளியாகிறத நாம என்ன செய்யலாம்? அவதானமா எடுக்கலாம். அப்ப இதுல முதலாவது விடைக்கு போனீங்கன்னா X ஒட்சியேற்றம் அடையும் சொல்லி தந்திருக்காரு. அது பிழை. X கதோட் ஒட்சியேற்றம் அடையாது. Y தான் ஒட்சியேற்றம் அடையும். காரணம் Y அனோடா தொழிற்படுது. அப்ப இது பிழை. கரைசலின் pH பெருமானம் நேரத்துடன் குறைவடையும் என்று சொல்லி சொல்லியிருக்காரு. pH பெருமானத்துக்கும் அடுத்தது என்ன? இந்த H+க்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்ன தொடர்புண்டா? H+ அளவு அதிகரிச்சுச்சென்றா H+ அளவு அதிகரிச்சா pH பெருமானம் குறைவடைய தொடங்கும். pH பெருமானம் குறைவடைய தொடங்கும். அப்ப நாம இந்த கரைசலுக்குள்ள பார்த்தோம்னா ஐதான சல்பூரிக் அமிலம் தான் H+ கொடுக்குது. இந்த H+ என்னையா மாறுது? H2 மாற்றம் அடையுது. அப்ப H2 மாற்றம் அடையக்குள்ள அங்க என்ன செய்யும்? H+ அளவு குறையும். அப்ப H+ அளவு குறைஞ்சா pH பெருமானம் என்ன செய்யும்?
அதிகரிக்கும். pH பெருமானம் அதிகரிக்கும். அப்ப 2வது கூற்றும் வந்து என்ன? பிழை. 2வது கூற்றும் பிழை. 3வது Y வந்து அனோடாக தொழிற்படும்னு சொல்லியிருக்காரு. அது சரி. Y வந்து அனோடாக தொழிற்படும்ங்கிறது சரியான விடை. அடுத்தது X தாக்க வீத தொடரில் Yக்கு மேலாக காணப்படும். Yக்கு மேலாகன்னு சொல்றாரு. இதுல நாம அனோட் காதோட் வந்து இந்த இலத்திரண்ட பாதை தரப்படாவிட்டால், சில டைம்ல இலத்திரண்ட பாதை தரமாட்டாரு. தராட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா தாக்க வீத தொடரை வச்சுதான் கண்டுபிடிக்கிறேன். தாக்க வீத தொடர்ல மேலரிக்கிறாள் தான் யாரு? அனோட். கீழரிக்கிறாள் காதோட். அப்ப இதுல Y வந்து அனோடா தொழிற்படுறதுனாடி கட்டாயம் தாக்க வீத தொடர்ல Y வந்து மேலரிக்கும், X வந்து கீழரிக்கும். ஆனா 4வது விடையில அவர் தந்திருக்காரு. X வந்து என்ன செய்யுது? Yக்கு மேலரிக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனாடி 4வது கூற்றும் பிழை. அப்ப இதுல இருந்து நம்ம சரியான விடை என்று சொல்லி பார்த்தோம்னா 3வது விடையை தெரிவு செய்யலாம். 3வது விடை சரியான விடை. இப்ப நாம போவோம் அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி வந்து 6வது கேள்வி. உங்களுக்கு இந்த விசைகள் ஆர்முடுகள்ங்கிற விஷயத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி. அப்ப இந்த 6வது கேள்வியில நீங்க பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட சொல்றாரு ஆரம்பத்துல M திணிவுள்ள ஒரு பொருளை எடுத்திருக்காரு. M திணிவுள்ள ஒரு பொருளை எடுத்துட்டு இப்ப இதுல பாருங்க M திணிவுள்ள ஒரு பொருளை எடுத்துட்டு Fங்கிற விசையை கொடுக்காரு. கொடுக்கக்குள்ள அதுல ஆர்முடுகள் வந்து அதுல ஆர்முடுகள்ன்ற பெருமானம் வந்து A என்று சொல்லி சொல்றாரு. இதுல பெருமானம் A ஆர்முடுகள்ன்ற. இப்ப M திணிவுக்கு மேல இன்னொரு M திணிவை வச்சு அதே விசை அதே F பெருமானம் உள்ள ஒரு விசையை கொடுக்காரு. கொடுத்தா இப்ப ஆர்முடுகள்ன்ற பெருமானம் என்ன வரும்னு சொல்லி கற்றுக்காரு. அப்ப நாம இந்த முதலாவது சந்தர்ப்பத்துல F சமன் MA என்கிற சமன்பாடை பாவிப்போம். இதை பாவிச்சு பிரதியிட்டம் என்றால் விசை Fங்கிறது விசை. அப்ப வழங்கப்படுற விசை வந்து F ன்னு தந்திருக்காரு. M அண்டா திணிவு வந்து தந்திருக்காரு கேபிட்டல் M. அடுத்தது ஆர்முடுகள் ஏன்னு தந்திருக்காரு. இப்ப நாம இந்த A எழுவாயா மாத்திரம்னா A சமன் F கீழ் M என்று வரும். A சமன் F கீழ் M. இப்ப 2வது சந்தர்ப்பத்துக்கு வருவோம். 2வது சந்தர்ப்பத்திலையும் இதே சமன்பாடு பிரதியிடுவோம். F சமன் MA. அப்ப இதுல வழங்கப்படுற விசையை பாத்தீங்கன்னா வழங்கப்படுற விசை வந்து F. திணிவு வந்து 2M. திணிவு வந்து 2M. ஆர்முடுகளை நம்ம காணணும். அப்ப அந்த ஆர்முடுகளுக்கு A டேஷ் எடுப்போம். இப்ப A டேஷ் எடுத்துட்டு A டேஷ் எழுவாய் மாற்றம் செஞ்சோம்னா 2M F கீழ வந்து பிரிப்படும். அப்ப A டேஷ் சமன் F கீழ் 2M. F கீழ் 2M. இப்ப நமக்கு முதலாவது சந்தர்ப்பத்துல இருக்கிற ஆர்முடுகளை வச்சுட்டு நம்ம F கீழ M என்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம்? A பிரதியிடலாம். A பிரதியிடலாம். அப்படி A பிரதியிட்டீங்கன்னா உங்களுக்கு A டேஷுக்கு விட வரும் A கீழ் 2. A கீழ் 2ங்கிற விட உங்களுக்கு வரும். அப்ப இதுல இருந்து இதுக்குரிய ஆன்சர் வந்து A கீழ் 2. A கீழ் 2. அப்ப 6வது கேள்விக்குரிய விடை வந்து முதலாவது விடை A கீழ் 2ங்கிறது தான்